முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் முனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிடெக்கில் பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தவங்க ஹையர் ஸ்டடீஸில் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். அதாவது எம்ஏ, எம்டெக், எம்பிஏ இதான் பார்த்தா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரெண்டில் எது சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான கெரியர் ஸ்கோப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீம்லாம் எப்படி பார்த்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஆகிடுது இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தோம்னா இப்போ பார்த்தா இன்ஜினியரிங்கில் முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவெண்ட்டான இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறைய பேத்துக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை பிடெக்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ படிச்சுட்டு இருக்க நிறைய பேத்துக்கு ஹையர் ஸ்டடீஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரெண்டுமே பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் தான். உங்களுக்கு பார்த்தோம்னா ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் ரெண்டு பேருக்குமே பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் சரி, ஈக்குவலாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இந்த மாதிரி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ உங்கள் ஸ்கில் ப்ளஸ் எஃபோர்ட் பேஸில் தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டுக்குமே என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட சிலபஸ் வைஸாக கொஞ்சம் டாபிக்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா ஃபண்டமெண்டலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போகிறப்ப உங்களுக்கு ஈக்குவலாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கு, முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் உங்களோட நாலேஜ் எப்படி இருக்கு, டெக்னிக்கலாக ரொம்ப அப்டேட்டடாக இருக்கீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணா கூட ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி அப்படின்னு வருது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா அதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சிலபஸும் பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி சிலபஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தால் ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்தாலும் ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்தால் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தால் எம்இ, எம்டெக் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் எம்பிஏ படிக்கலாம். பட் எம்பிஏ விட கம்பேர் பண்ணும்போது எம்பிஏ முடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன் அவ்வளோ தூரம் ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் எம்இ, எம்டெக் முடிச்சிங்க, அதுவும் எம்இ, எம்டெக்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நிறைய ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்இ, எம்டெக்ல எப்படி ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணலாம்? இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் பிடெக் முடிச்சிருக்கேன், நான் எம்இ சூஸ் பண்ணலாமா, இல்லை நான் பிஇ முடிச்சிருக்கேன் எம்டெக் சூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். எம்இ, எம்டெக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. எம்இ பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபண்டமெண்டலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எம்டெக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க சிலபஸ் வைஸாக. மற்றபடி பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய காமன் டாபிக் வரும். ஜாப்லாம் பார்த்தோம்னா ரெண்டு பேத்துக்குமே பார்த்தோம்னா ஈக்குவலாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எம்இ, எம்டெக் நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் விரும்புறீங்களோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஈக்குவலாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா எம்இ, எம்டெக்ல என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் உங்கள் ஃபீல்டோட ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுங்க. இது பார்த்தா உங்களோட கெரியர் growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எம்இ, எம்டெக் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்ணலாம். இப்போ பிஇ, பிடெக்ல இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் இருக்கு. பட் நீங்கள் பிஇ, பிடெக்ல பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ்ல கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வரும். ஸோ அது ரெலவெண்ட்டாக இருக்க எம்இ, எம்டெக்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும் அவைலபிளாக இருக்கு, மெஷின் லேர்னிங்கும் அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எம்டெக்ல பார்த்தா ஐஓடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிளவுட் கம்ப்யூட்டிங் சூஸ் பண்ணலாம், பிக் டேட்டா சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெட்வொர்க்கிங் ரெலவெண்ட்டாக கூட சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு சில காலேஜில் பார்த்தா எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷலைசேஷன்ல பார்த்தோம்னா ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங், பிக் டேட்டா, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான கூட நிறைய காலேஜில் கனெக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக யூனிவர்சிட்டி பேஸில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷலைசேஷன் பேஸ் கோர்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா இந்த பேப்பர் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தா நீங்கள் பிடெக், ஐடியோ இல்லை சிஎஸ்சியோ படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சிலபஸ்லேயே கவர் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு பேப்பராக படிச்சிருப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி, இல்லை டேட்டா சயின்ஸ் பற்றி, அப்படிலாம் பார்த்தா பிக் டேட்டா பற்றி, ஐஓடி பற்றி, கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபண்டமெண்டல் அதில் கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எம்டெக்ல ஸோ அதை பற்றி ஃபுல்லாக அட்வான்ஸ் லெவல் டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பிஇ, பிடெக் படிக்கிறப்பே அவங்களுக்கு அந்த பேப்பர் படிக்கிறப்பே அந்த பேப்பர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரெலவெண்ட்டான எம்இ, எம்டெக்ல ஸ்ட்ரீம்
சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் வந்து இந்த மாதிரியான டெக்னாலஜி ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் ஃபீல்டில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அனிமேஷன் ரெலவெண்ட்டான ஃபீல்ட்லையோ இல்லை வந்து பார்த்தோம்னா மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணுறது, அப்படி இல்லைனா கேம் டிசைனிங் ஃபீல்டில் இல்லை விஎஃப்எக்ஸ் ஃபீல்டில் இந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது மாதிரியான கோர்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எம்ஏ எம்டெக் தான் ஆப்ஷன் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான கோர்ஸ் கூட நீங்கள் அது ரிலவெண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு. எம்ஏ எம்டெக் பண்ணுறதுனால நிறைய யூஸ் இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இல்லை ரிசர்ச்சர், சயின்டிஸ்ட் இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் எம்பிஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கலாம். பட் எம்பிஏ படிக்கும்போது வந்து பார்த்தோம்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான எம்பிஏ ஸ்ட்ரீம் அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இ-காமர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், அது இல்லைன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ரெலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா உங்களோட கெரியர் growth-க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தா யூஜியில் நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க. நீங்கள் எம்பிஏ வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் growth-க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை மற்ற கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எம்ஏ எம்டெக் சூஸ் பண்ணாலும் சரி இல்லை எம்பிஏ சூஸ் பண்ணாலும் சரி, முடிஞ்சளவுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் பார்த்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கெரியர் growth-க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தா நீங்கள் சடனாக வந்து வேறு ஸ்ட்ரீம் சேஞ்ச் பண்ணி படிக்கிறத விட நீங்கள் வந்து உங்கள் ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டாகவே படிக்கிறப்ப கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எம்பிஏவா இல்லை எம்இ எம்டெக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிற எம்இ எம்டெக் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் எம்இ எம்டெக் படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வேணால் வந்து பார்த்தோம்னா உங்களோட ஆப்ஷனில் அந்த பிஜி டிப்ளமோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி பிஜி டிப்ளமோ வந்து பார்த்தா 1 இயர்க்கான கோர்ஸ் வந்து நிறைய இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க. எம்இ எம்டெக் வந்து பார்த்தா 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ 2 இயர்ஸ்லாம் படிக்க முடியாது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தோம்னா பிஜி டிப்ளமோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது, பிக் டேட்டா இருக்குது உங்களுக்கு, ஐஓடி இருக்குது, நெட்வொர்க்கிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் கம்ப்யூட்டிங் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ, உங்களால் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் படிக்க முடியாது. ஏன்னா எம்ஏ எம்டெக்னா ஃபீஸ் லெவலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ படிக்க முடியாதுன்னா அந்த இடத்துல ஆப்ஷன் வந்து வேணா நீங்கள் பிஜி டிப்ளமோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிஇ பிடெக் எடுத்தவங்களுக்கு எம்பிஏ விட எம்இ எம்டெக் தான் வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.